பெரிய பெரிய ஹோட்டலுக்கு எல்லாம் போனீங்கன்னா இந்த சாம்பார் எப்படிதான் வச்சிருக்காங்க, என்ன பொடிதான் போட்டு செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த சாம்பாரை நான் சொன்ன மாதிரி அப்படியே செய்யுங்க, அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். வாங்க இது எப்படி ஈஸியா என்னென்னலாம் போட்டு இந்த சாம்பார் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் சும்மா கம்மியாக போட்டுக்குங்க, ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம். மிளகு வந்து ஒரு 10 மிளகு சேர்த்துக்குங்க, அங்கங்க வதக்கும் போது நல்லா இருக்கும். கொஞ்சமா ஜீரகம், அவ்வளவுதான். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு இனிப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல முழுசா இருக்க சின்ன வெங்காயம் நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் அதுல ஒரு இனிப்பு டேஸ்ட் வர்றதுக்காக ஒரு 1/4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு 10 பல்லு, அதான் நான் ரொம்ப பொடி பொடியா இருக்கிறதுனால ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே இந்த பொடியில பெருங்காயமும் சேர்த்துக்கோம், கொஞ்சமா தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு, கொஞ்சம் செவந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதுல 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இருக்கு. இப்ப இதுல வந்து ஒரு கீத்து அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் நல்லா பொடியாவே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதை சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமா மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. இதுதான் டிஃபன் சாம்பார் பொடி. இதுல வந்து வெள்ளத்துல இருந்து புளியில இருந்து எல்லாமே சேர்த்திருக்கேன். இதுல ஒரு சில பொருட்கள் எல்லாம் சேர்த்திருக்கேன். ரொம்ப வாசனையா நல்ல பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் போனீங்கன்னா அந்த சாம்பார் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி இருக்கும். இந்த சாம்பார் பொடியை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் சொல்றது உண்மை அப்படின்ட்டு. கலர் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுல 1/4 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்ப தண்ணி ஊற்றிடலாம். பாருங்க, இந்த பொடி போட்ட உடனே கலரே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் இதுல வந்து என்ன பண்ணிருக்கேன், ஒரு 75 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். இப்ப இதை வந்து இதுல ஊற்றிடலாம். நார்மல் சாம்பாரும் இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கும். வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டுட்டு 2 விசில் வந்துட்டு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ஓபன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாருங்க, கருவேப்பிலை மல்லி இலையை தூவி விட்டுடலாம். பாருங்க, இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு எடுத்து வச்சு பரிமாறுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் சாம்பார். உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே உங்ககிட்ட கேட்பாங்க இது என்னம்மா சாம்பார் அப்படின்ட்டு. நல்லா இந்த மாதிரி தோசையை செஞ்சு வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுட்டு இதுல அப்படியே ஊத்தி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்க, அப்படி இருக்கும்.
டேஸ்ட். பாருங்க, இந்த சாம்பாரை வந்து வேணும்னா நான் சொன்ன மெத்தட்ல அப்படியே இந்த இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடியை போட்டு நீங்க செய்யுங்க. உங்களுக்கு வந்து ஹோட்டல் சாம்பார் உங்க கைக்கிட்டே வந்துடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.